புதினா இலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு கொஞ்சம் வச்சு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்க. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். 2 முட்டை, 150 எண்ணெய், ஒரு பூண்டு, கொஞ்சோண்டு உப்பு, சீனி கொஞ்சம் போட்டிருக்கோம். போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிருக்கோம் பாருங்க. மிளகுத்தூள் பொடி கொஞ்சம் போட்டிருக்கிறது. மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் மைனஸ் செஞ்சுக்கினேன். பிரெட் வாங்கியிருக்கோம், 4 முட்டை, அதில் கொஞ்சம் சீனியை போட்டு நல்லா இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்கணும். அரைச்சி வச்சுருக்க புதினா சட்னியில் லெமனு ஒரு பாதி புழிஞ்சு விடுவோம். புழிஞ்சாச்சு, கலரி வச்சுக்கலாம். பாதி எலுமிச்சை பழம் புழிஞ்சிருக்கேன். முட்டை, வெங்காயம், தக்காளி, மெழுகு ஜீரகம், உப்பு போட்டு இங்கே பாருங்கள். தக்காளி பழம் சின்னதாக பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். அது மேலேயே பிரெட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த புதினா சட்னி நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த புதினா சட்னியை இது மேலே அப்படி தடவணும். மேலே கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம் சைடில். அதுக்கு மேலே மைனஸு, ஒரு பிரெட்டுக்கு மைனஸ் போட்டிருக்கோம். போட்டு நல்லா இது மாதிரி சமமாக அப்படியே தடவி வைக்கணும். அப்படியே இதை எடுத்து அது மேலே அப்படியே முட்டையை எடுத்து அப்படி மூடி, ஒரு பிரெட் மேலே இன்னொரு பிரெட்டை அப்படியே மூடியாச்சு பாருங்க. எடுத்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். தக்காளி சாஸு, இது வந்து இது மைனஸு, இது வந்து புதினா சட்னி. அப்படியே இந்த பிரெட்டை எடுத்து இப்படி தொட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். வாங்க சாப்பிட, எல்லாம் வாங்க சாப்பிட வாங்க. சூப்பராக, ரொம்ப அருமையாக இருக்குது. கடையில் நம்ம செஞ்சதோட தாண்டினது நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துச்சு. வாங்க சாப்பிட எல்லாரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீட்லேயே. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.